Hello friends, welcome to Chennai Super Kitchen. எங்க வீட்ல கேரட் ஜூஸ் போட்டோம். அது vlog எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். மறக்காம இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சோ அந்த வீடியோ தான் இப்ப பார்க்க போறீங்க. நடுவுல இந்த மாதிரி ஜூஸ் போட்டனால என்னென்னலாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இந்த வீடியோ யாருக்காவது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்றேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் கேரட் எல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி தோலை மட்டும் மேல் தோலை மட்டும் லைட்டா சீவி எடுத்துக்கோங்க. ரொம்ப சீவிடக்கூடாது, லைட்டா மட்டும் சீவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துக்கிட்டு அதை வந்துட்டு நீள நீளமா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ எங்கள் வீட்டில் இருக்க ஜூஸரில் வந்துட்டு நான் இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். அதை இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். இது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவோ இல்லை பிராண்ட் ஸ்பான்சர் வீடியோவோ கண்டிப்பாக கிடையாதுங்க. இது நான் வீட்டில் இருக்க ஜூஸரில் நாங்கள் எப்படி ஜூஸ் போட்டோம் அப்படின்ற ஒரு vlog மட்டும்தான். இதை நான் இப்போ சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த ஜூஸர்ல வந்துட்டு நம்ம தண்ணியே சேர்க்க தேவையில்ல. எதுனாலுமே ராவா அந்த ஃப்ரூட்டோ வெஜிடபிளோ எதை சேர்த்தாலுமே தண்ணியே சேர்க்காம அதோட எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் வந்துடும். ஏன்னா நம்ம மிக்சியில போட்டோம்னா கேரட்ல தண்ணி சேர்த்து அரைச்சாதான் ஜூஸ் கிடைக்கும். இதுல அப்படி இல்லை, வெறும் கேரட் போட்டாலே நம்ம அதோட எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துடலாம். இது வந்துட்டு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறப்போ வந்துட்டு தண்ணி சேர்க்காம நல்லா எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, தண்ணியே சேர்க்காம சூப்பரா ஜூஸ் வந்துருச்சு நம்மளுக்கு. அதனால இந்த வீடியோ ஃபுல்லா ஜூஸ் பிராக்கெட்ல எக்ஸ்ட்ராக்ட்னு நான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம இதுல தண்ணி ஒரு சொட்டு கூட தண்ணி சேர்க்கல. இதுல இது குடிச்சா வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்தி. ஏன்னா நம்ம சர்க்கரை எதுவுமே சேர்க்கல. சில பேருக்கு வந்துட்டு கேரட்டை கடிச்சு சாப்பிட்றதுக்கு குழம்புல போட்டால் எதுக்குமே சாப்பிட மாட்டாங்க. ஆனா கேரட் வந்து நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. அதனால நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அதோட சத்து கொஞ்சம் கூட குறையாம நம்ம அப்படியே சாப்பிட்டுடலாம். இப்போ ஃபுல்லா நம்ம எக்ஸ்ட்ராக்ட் எடுத்தாச்சு. இது வந்துட்டு அந்த சக்கை, கேரட்டோட சக்கை. இது நம்ம செடி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு உரமா கூட நம்ம போட்டு விட்டுக்கலாம். நம்மளோட சூப்பரான கேரட் ஜூஸ் ரெடி. தண்ணி சேர்க்காம பாருங்க, அந்த கலர் அப்படியே சூப்பரா இருக்கு, அந்த சாஃப்ரான் கலர். இதை உங்களுக்கு பிளெயினா குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பிடிக்கலன்னா லெமனை புழிஞ்சு விட்டு கூட நீங்க குடிக்கலாம். சூப்பரா இருக்கும்.